பிரியமானவர்களே, இந்த சிலுவை தியானத்தில் கூட ஏசப்பா நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. அப்போனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து மரித்து நீதியை நமக்கு கொடுக்குறாராங்க. முதல் நீதினா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீதினா நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக செய்கிறது நிமித்தம் வருகிற நன்மைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க நீதி. நம்ம அதை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், வருகிற தண்டனை, அதுவும் நீதி தாங்க. இப்போ நியாயப்பிரமாணத்தை செய்யறது எல்லாத்தையும் கிறிஸ்து நமக்காக நிறைவேற்றி விட்டாராங்க. இப்போ இயேசுவை, அதாவது நான் செய்ய வேண்டிய காரியங்களை கிறிஸ்து செய்து முடித்துட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பும்போது, எதில் செய்து முடித்துட்டார்? சிலுவையிலே. அதை நீங்கள் சிலுவை தியான நாட்களை தியானிக்கும் போது கிறிஸ்துவின் நீதி உங்களுக்கு கொடுக்கப்படுதாங்க. அப்போ கிறிஸ்துவின் நீதி உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி அவர் நிறைவேற்றிருக்கனால நியாயப்பிரமாணத்துலேருந்து வருகிற ஆசீர்வாதம் இருக்கு பார்த்தீங்களா, உபாகமம் 28 அதிகாரத்தில் அந்த ஆசீர்வாதம் ஃபுல்லாக நமக்கு வருமாங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.